மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான குத்தாலம் உக்த வேதீஸ்வரர் கோயிலில் கந்தசஷ்டி 7ஆம் திருநாள் நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரங்களுடன் நடைபெற்ற இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டை கொள்முதல் செய்வதற்கு மூட்டைக்கு 60 ரூபாய் என அதிகாரிகள் பணம் வாங்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவ்வாறு பணம் வாங்கியும் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் தீபாவளிக்கு கூட வீட்டிற்கு சென்று குழந்தைகளை பார்க்க முடியாத அவலநிலை ஏற்பட்டது என பெண் விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் 18 நாட்களுக்கு பின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளதால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் ரோப் காரில் விபத்து ஏற்பட்டால் பக்தர்களை மீட்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒத்திகை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் குளித்தலை தீயணைப்பு நிலைய அலுவலர் கர்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ரோப் கார் பெட்டியில் சிக்கிக் கொண்ட பயணிகளை மீட்பது, முதல் உதவி சிகிச்சை அளிப்பது உள்ளிட்ட செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை நகர் பகுதியில் 50 கோடி ரூபாய்க்கு பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட போதிலும் சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஓடுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நோய் தொற்றுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முற்றுகை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்துதல், வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குதல் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி 11வது வார்டு திருநகர் பகுதியில் முறையான சாலை வசதி அமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து வார்டு கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த அப்பகுதி மக்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்த விருதம்பட்டு போலீசார் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கமிஷனருக்கு 11 மெயில் அனுப்பியும் 11 ரெஜிஸ்டர் தபால் அனுப்பியும் சிஎம்க்கு 4 கடிதம் சொன்னா அவங்க 30 நாள் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. நேரு தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஆணையர் இதை பத்தி கவலைப்படல. இந்த வார்டு உறுப்பினர் ரஜினிங்கிறவர் இந்த பக்கமே வரல. 4.5 வருஷமா இந்த பாருங்க, ஒரு அடி தண்ணி உயரங்கட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் காவா போடுறேன்னு சொல்லி காவாயில தண்ணி வசதியே இல்லாத இடத்துல தண்ணீர்லயே காவா கட்டிக்கிறாங்க. மழை பெஞ்சா தண்ணி பூரா அவங்க வீட்டுலதான். 2வது, ரோடுல அரசே ஒரு உத்தரவு போட்டிருக்கு, சாலையினுடைய உயரத்தை அதிகப்படுத்தாம தான் புது ரோடு போடணும், சாலையை சுரண்டி எடுத்துட்டு மில்லிங் பண்ண பிறகுதான் சாலை போடணும்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணி, தங்களது கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் சென்னை ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்துதல், ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்தல் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியில் ஆண்டி என்ற விவசாயிக்கு சொந்தமான 6 ஏக்கர் குத்தகை நிலத்தில் பயிரிடப்பட்ட மக்காசோளம் காட்டுப்பன்றியின் அட்டூழியம் காரணமாக சேதமடைந்தது.
மேலும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி ஆண்டி மற்றும் சக விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நான் குப்பை அடிச்சு உரம் போட்டு எல்லாமே எல்லா வேலையும் பார்த்துட்டேன். இப்போ பன்னி தான் எனக்கு பூராமே அடிச்சிருச்சு. எனக்கு பன்னி அடிக்கலைன்னா எனக்கு இந்த பிரச்சனை இல்லையா, பன்னி அடிச்சிருச்சு. நான் சாய் ரூபா எங்கிட்ட இருந்து கட்டுறதுன்னு எனக்கே ஒன்றும் முடியலை. எனக்கு வந்து இந்த 6 ஏக்கருமே பூரா ஒரே மக்காச்சோளம் தான். அது இப்போ இந்த 4-5 நாள் நடக்குது. நானும் எவ்வளோ தூரம் நானும் வட்டிக்கு தான் பூரா வாங்கி போட்டிருக்கேனுங்கய்யா. பூரா வட்டிக்கு தான் வாங்கி போட்டிருக்கேன், எதுக்குமே வாங்கலை. பூரா வட்டி தான். பூரா 3 காய்ச்சி வட்டி 4 காய்ச்சி வட்டின்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி போட்டு 4 லட்ச ரூபா அப்படியே வாங்கி போட்டிருக்கேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.